ஏற்றி அங்கிட்ட உற்பத்தியாளர்கிட்ட எடுக்கிறீங்களா அதுகளை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரி என்றால் இப்போ ஒரு ரெண்டாம் மாதம் 3ஆம் மாதம் காய்க்கிறது காய்க்கிறதால காய் குறைவால விலை 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 விற்பனைகள் கூடவே இருக்கும். இப்போ அந்த ஆடி மாதத்துல எப்பவும் வருஷத்துல விலை குறைவாக தான் விற்கிறது. உற்பத்தி கூடும். அதோட இந்த முறை அதோட என்ன செய்ய கூட விற்பனைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். எல்லாருக்கும் உற்பத்தி கூடினா நாங்கள் மற்ற குழம்புக்கு ஏற்றுறோம். செலவு குழம்பெல்லாம் இப்போ எல்லாம் 130 ரூபா, தம்பளையெல்லாம் 120 ரூபா 130 ரூபா. அப்போ விற்பனையே குறைவு. அப்போ இங்கே தான் ஏதாவது ஒன்றை செய்யணும். இங்கே கொண்டு கொடுக்குறாரு இந்த சந்தை 100 ரூபா 120 ரூபா 130 ரூபா. அப்போ கொள்வனவு இப்போ இன்றைக்கு இந்த இதில் 100 ரூபா, நாளைக்கு சொல்லிடாது, நாளைக்கு 80 ரூபாவோ 50 ரூபாவோ. இப்போ எல்லா இடம் கோயில்களும் கொடியேறுதானே இப்போ முருங்கைக்காய் சினிமா விளையாட்டுக்காக சாப்பிட்றது. இனி நல்ல ஒரு சன்னதி கொடி வரனா முருங்கங்காய் பாதிக்காது, இன்னும் விலை குறைவாக வரும். அப்போ இதாட்டு நீங்கள் இவைக்கு என்ன சொல்றீங்க உற்பத்தியாளருக்கு நாங்கள் என்னத்தை சொல்றது, அவைய விட தோட்டத்தை செய்யணும்னா கூட நாங்கள் சொல்லிடாது. நீங்கள் செய்ய இப்போ பராமரிக்கிற மாதிரி பராமரிச்சுருக்கோம். ஏதோ ஒரு வழியில் அப்புறம் கை கொடுக்கும் தானே. ஆரம்பத்திலேயும் கை கொடுத்து 500 1000 800 ரூபா போன முடிவிலும் ஏதோ ஒரு வழியில் கை கொடுக்குமா. சரி, நன்றி. இது கழிவுகள் கழிச்சு வச்சுக்கோம். முத்தினதுகள் இது முத்தின கழிவுகள் வியாபாரத்துக்கு ஓமாம் வாங்க. முருங்கைக்காய் அறுவடை. முருங்கைக்காய் அறுவடை செய்துள்ளோம். தற்போது விலை குறைவாக காணப்படுகிறது. 100 ரூபா விலை செல்லுகிறது. எனவே இந்த காலத்தில் முருங்கைக்காய் அதன் விலையானது குறைவடைந்து காணப்படும். அதாவது ஆடி மாதத்தில் கோயில்கள் திருவிழாக்கள் ஆரம்பமாவதால் முருங்கைக்காயின் விலை குறைவடைகின்றது. எல்லாம் நொடிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். புடுங்காமையும் பிடிக்கும். முருங்கைக்காய் இப்போது விலைகள் குறைந்து கொண்டு செல்கிறது. 100 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க கிலோ. ஆகவே வியாபாரிகள் கொஞ்சம் கவலை அடைந்துள்ளார்கள். 100 ரூபாண்டா பிடுங்குறதுக்கு கூலி காணாதுண்டு. எனவே இந்த சீசனில் எல்லா இடமும் எல்லாம் காய்ச்சி கிடக்கும் இடங்கள் பாருங்க. எல்லா இடம் காய்க்கிறபடியாக முருங்கைக்காயின் அறுவடை அதிகமாக இருக்குது. இந்த கால நோய்களில் காற்றுகள் மற்ற ஆடி மாதம் ஆலயங்களில் திருவிழாக்கள் நடைபெறுவதால் இந்த முருங்கைக்காயின் விலை குறைவடைந்தது. ஏனென்றால் நிரம்பல் கூடிட்டு, அதாவது உற்பத்தி அதிகரித்தபடியாக எல்லாம் சின்ன தடியை காய்ச்சி கிடக்கு. சின்ன தடியை எல்லாம் காய்க்கிறபடியாக அறுவடை உச்சமடைந்தபடியாக அதன் விலை குறைவடைந்து செல்லுவது. எனவே வியாபாரிகள் அதை கவலை அடைந்துள்ளார்கள்.
இருந்தாலும் பரவாயில்லை, 100 ரூபாய்க்கு விற்றாலும் ஓரளவு அவர்களோட வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.